அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பாண்டிய பேரரசாக இருந்து நாம் அனைவரும் வேளாண்மை ஒன்றை மட்டும் தொழிலாக கொண்டு வேளாண் குடியில் தோன்றிய சம்சாரி மகன்கள். அந்த வேளாண் குடியில் தோன்றிய சம்சாரி மகன் பேசுகின்றேன். அதாவது இந்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி இப்போ பட்டையை கிளப்பிக்கிட்டு மாஸ் வெற்றியாக இன்று நாடே கொண்டாடக்கூடிய பைசன் திரைப்படம் திரையிட்ட திரங்குகளில் விசிட்டு நம்ம மாரி செல்வராஜ் அடித்தப்ப குறிப்பாக இந்த திருநெல்வேலியில் விசிட் அடித்தப்போ இந்த செய்தியாளர்ன்னு சொல்லிக்கிட்டு ஜாதி வெறியோட, ஜாதி போர்வையில், ஜாதி உள்நோக்கத்தோட, ஜாதியோட கண்ணோட்டத்தோட பல கேள்விகளை திரும்ப மாரி செல்வராஜிட்ட கேட்டு மாரி செல்வராஜை வெறுப்பேற்றும் விதமாக அவரை சூழ்ந்து கொண்டு அவரை மிரட்டுவதைப் போல செய்த செயல் மிகவும் கேவலமாக, வெட்கக்கேடாக, அசிங்கமாக இருக்குதுடா. அதாவது செய்தியாளர் கேள்வி எழுப்புறதுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. அதை இந்த மாரி செல்வராஜிட்ட தவறாக பயன்படுத்தியது கண்டிக்கத்தக்கது. ஆமாம், நான் கேட்குறேன், நீங்கள்லாம் என்னமோ எல்லா செய்தியுமே உண்மையான செய்தியை வெளியிடுறீங்களா? இல்லை தெரியாமத்தான் கேட்குறேன். நீங்கள் இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன்னு. அதாவது என்ன தெரியுமா, இன்னைக்கு நடக்கிற செயல் தான் நாளைக்கு வரலாறு. என்ன, இதை நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு. இன்னைக்கு நடக்கிற செயலை தான் நாளைக்கு அது வரலாறாக மாறுது. இதே அதாவது இந்த பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பூரா இன்னைக்கு அதை வரலாறாக நம்ம வாய்கிலிய பேசி படமாகவும் எடுக்கிறோமா இல்லையா? அதைத்தான் மாரி செல்வராஜ் 1990 நடந்த விஷயத்த இன்னைக்கு எடுத்து காமிக்கிறாரு. இதில் என்னடா உங்களுக்கு என்னடா? இதுக்கு ஏன் அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கிறீங்க? ரத்த கண்ணீர் வடித்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அவரை அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஜென்மம்? நீங்களாம் என்ன ஜென்மம்ன்ட்டு இது வரைக்கும் புரியலையாடா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பாரதி ராஜாலாம் இந்த தன்னுடைய சுயசாதி விளம்பரத்து படுத்துறதுக்காகவே எல்லா படத்துலையுமே தன்னுடைய சாதியை அப்படியே மென்ஷன் பண்ணி எடுத்திருப்பாப்படி. அப்போலாம் போய் நீ யாருமே கேள்வி கேட்கல. இன்னொன்று, இந்த லிங்குசாமி டைரக்டர் ஒருத்தர் இந்த சண்டை கோழி இந்த இப்படி படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தா அப்படியே ராஜ்கரனை வச்சுக்கிட்டு அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டு முண்டாசு சூரியனே என்னமோ அப்படியெல்லாம் படம் எடுத்திருப்பா அப்படி. அப்போயெல்லாம் போய் ஏன் இந்த மாதிரிலாம் கத்தி இந்த அருவாவில் வச்செல்லாம் ஏன்டா படம் எடுக்கிறீங்க? திருந்த மாட்டீங்களான்னு போய் கேட்க வேண்டியதான்றா. மதுரையை வச்சு ஏன்டா படம் எடுக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி எடுக்கிறீங்க? இது இன்றைக்கி இருக்கிற இளைஞரை பாதிக்குதுன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்க மாட்டீங்க? பூரா ஜாதி அப்படியே ஜாதி, எல்லா விஷயத்துலையுமே ஜாதி, அப்படியே மனநோயாலே அப்படி சைக்கோ மேரடாக இருக்குங்க பூரா. இன்னொன்று, இந்த முத்தையாண்டு ஒரு டைரக்டர் குட்டிப்புலி இந்த இப்படி பல படத்தை எடுத்துக்கிட்டு ஜாதியை தூண்டுற மாதிரி பல இதாக சுயசாதி பெருமையை அப்படியே தூக்கி பிடிக்கிற மாதிரி எடுத்தால் மட்டும் அப்படியே நீங்கள் அப்படியே கொண்டாடுறது. அப்படி என்ன மாரி செல்வராஜ் என்ன அப்படி என்னடா ஜாதி வெறியோட அந்த படம் எடுத்திருக்கா அப்படி? நல்ல எல்லா விஷயமே அக்யூரேட்டாக எடுத்திருக்கா அப்படிடா. எங்கே போய் அந்த குட்டிப்புலி படம் எடுத்த முத்தையாட்ட போய் கேளுங்க, ஏன் உங்கள் ஜாதியை பற்றி ஏன் தூக்கி எடுக்கிற அப்படின்னு போய் கேளுங்க பாப்பா. எவனும் கேட்க மாட்டாங்க. அந்த ஆள் இப்போ மயனை வச்சு ஏதோ ஒரு படம் எடுத்து வச்சுருக்கா அப்படியாமா. அந்த ஆள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ வச்சுருக்கா அப்படியாமா. இங்கே போய் கேளு, போய் ஏன் இந்த மாதிரி அருவாளோட எடுக்கிற? இந்த மாதிரி நாங்களாம் மதுரைக்காரங்களை வச்சு ஏன் எடுக்கிற? மதுரைக்காரங்க இளைஞர் போகிற நான் ரவுடியா இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு ஏன் கேட்க வேண்டியதானே? இன்னொரு விஷயம், இந்த படத்தில் பூரா இந்த மதுரை சுற்றி எடுக்கிற படத்தில் பூரா, ஜாதி பெருமையை வச்சு எடுக்கிற படத்தில் பூரா ஹீரோ அப்படியே இந்த கேஸுக்கு தப்புனாவும் பெரிய ரவுடியாகவும் என்னமோ இந்த முகசவரம் பண்ணாமல் பெரிய இந்த பஞ்சத்தில் அடிவட்ட மாதிரி இருப்பாங்க. அவங்கள போய் தேடி இந்த ஹீரோயின் அப்படியே தேடி காதல் பண்ணுற மாதிரி தான் எடுப்பாங்க. இதெல்லாம் ரசிக்கிறீங்க. இந்த மனநிலையில் இருக்கிறவங்க ஏன்டா மாரி செல்வராஜ் படத்தை ஏன்டா அப்படியே வெறுக்கிறீங்க?
இதெல்லாம் என்னான்ட்டே தெரிய மாட்டேங்குது. கேவலமாக இருக்குடா. கேவலம் மாரி செல்வராஜ் இந்த தேவேந்திர குலத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எதை வேண்டாலும் பேசி அப்படியே மீடியாவில் அப்படியே ரத்த கண்ணீர் அப்படியே நீலு கண்ணீர் வடிக்கிறீங்க. ஏடா நீங்களாம் உண்மையான செய்தியாளரா நீங்களாம்? ஏடா நல்ல ஒரு நடிகர் விஜயகாந்த சாராயம் குடிக்கிறாப்படி, கஞ்சா குடிக்கிறாப்படி, கையை நீட்டு பேசுகிறாப்படி, நாக்க துருத்தி பேசுகிறாப்படின்னு போட்டு அந்தாள் அரசியல் வாழ்க்கையவே அசிங்கப்படுத்த அந்தாள் அரசியல் வாழ்க்கையை விட்டு ஓடுற மாதிரி செஞ்சு விட்டாங்க. மன உளைச்சலாகி அந்தளவு சாகவே வச்சு விட்டீங்களாடா. ஏன்டா இதில் தான் தமிழ்நாட்டில் தானே நடந்துச்சு பூரா உங்கள் செய்தியாளர்னால தான்டா அந்தாலும் செத்தது காரணம் மேடம். மன உளைச்சலாகி துப்பு கட்டவங்களா வந்து இப்போ பெரிய கேள்வி கேட்குறாங்க மாரி செல்வராஜ்கிட்ட, பெரிய யோக்கியமயிரா. என்னடா உங்கள் மனநிலை? இதெல்லாம் எங்கே தான் போய் சொல்கிறதுன்னு தெரியல. விஜயகாந்தை சாக வச்சு உடனே அவர் இறந்த பின்னாடி பெரிய புகழ் பாடுறது, என்னமோ இவங்க தான் பெரிய தூக்கி விட்ட மாதிரி. அப்படியே வந்து விஜயகாந்த் அப்படியே பல பேர்த்துக்கு சோறு ஓட்டார், சாப்பாடு ஓட்டார். இதை ஏன்டா அரசியலில் இருக்கிறப்ப ஏன்டா நீங்கள் இதெல்லாம் செய்யலை? இதெல்லாம் என்னடா உதுத்த ஜென்மம்டா நீங்களாம். என்ன செய்தி நீங்கள் என்னத்தை போட்டு என்னத்தை பெரிய நாட்டில் என்னத்தடா விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? இந்த நான் கேட்குற கேள்விக்கு பூரா நீ கண்டிப்பாக வந்து பதில் சொல்லியே ஆகணும். இந்த சங்கர் வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஐயர் அக்ரஹாரத்தை வந்து மென்ஷன் பண்ணி தான் ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சுருப்பா. அந்த கேரக்டரை ஏன் வைக்கிறேன்னு ஏன் இது வரைக்கும் எந்த செய்தியாளர் ஏன் போய் கேட்கல? ஏன் கேட்கல? நீ போய் கேளு, கண்டிப்பாக போய் கேட்கணும். என்ன இது வந்து உனக்கு வந்து இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே விடுறேன். என்ன இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும். ஏன் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்டே ஆகணும். அப்புறம் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் அவர் வந்து மாரி செல்வராஜ் பைசன் படத்தை எந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கா அப்படி? இதெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? இன்னும் இந்த மாரி செல்வராஜ் படம் இன்னும் 1000 படம் வரணும். இன்னும் பல கோடி பேர் வந்து இந்த மாதிரி படம் வரணும் தவம் இருக்கிறாங்கடா. நீங்கள் போய் கேளுங்கடா. போய் இந்த 41 பேர் இந்த கரூரில் வந்து ஜோசப் விஜய் வந்து சாக வச்சாங்க பாரு, அங்கே போய் கேட்கணும். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பூரா போய் கேட்கணும். இதெல்லாம் வந்து மாரி செல்வராஜ்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த விதமான அருகதையே கிடையாது. உங்களை செருப்பை கழட்டி அடித்த மாதிரி நான் சாகுறது முடி சாதி படம் தான் எழுப்பணும். உங்களை செருப்பை கழட்டி உங்களை அடித்து விட்டா அப்படிவார். திருந்தணும். என்ன நீங்களாம் திருந்தணும். என்ன இது வந்து உண்மையிலே வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தான் உண்மையிலே இந்த பைசன் போனால் ஒரு வளர்கிற டைரக்டரை எப்படிலாம் வளர விடாமல் செய்கிறாங்க வாரு அயோக்கிய பயலுக. என்னடா இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். திருந்தணும், உண்மையிலே திருந்தியே ஆகணும். என்ன நன்றி, வணக்கம்.